வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ராப்பராக நம்ம எப்படி ஒரு ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜாப் ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் ஆகும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக போகிறீங்கிறது முதல்ல கிளியராக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஐடி செக்டரில் போக போகிறேன்னா, இல்லை நான் வந்து ஆட்டோமொபைல் செக்டரில் போக போகிறேன்னா, இல்லை நான் வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக போகிறேன்னா, இல்லை நான் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ளே போக போகிறேன்னா, ஸோ இது மாதிரி ஃபார்மசியா, அக்ரிகல்ச்சர் செக்டரா, இது மாதிரி கவர்மெண்ட் ஜாபா என்னன்றது, இல்லை பேங்கிங் இண்டஸ்ட்ரி என்னன்றது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஓகே நான் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் போக போகிறேன். அடுத்து வந்து கிளியர் அபவுட் த ரோல், அதாவது நீங்கள் எந்த மாதிரி ரோலில் வேலை பார்க்க போகிறீங்க. சூப்பர்வைஸ் மேனேஜரா, இல்லை நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா, இல்லை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் ஹெட்டாவா, இல்லை நீங்கள் வந்து ஐடி ப்ரோக்ராம் ஹெட்டாவா, இல்லை ப்ரோக்ராமரா அப்படின்றது நீங்கள் அந்த என்ன பர்டிகுலர் ஃபீல்டில் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ற அந்த ரோலை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது எதுக்குன்னா நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் பாசிபிள் உங்களுக்கு கம்பெனியோட பேர் தெரிஞ்சுன்னா, நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலர் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன் இதுக்கு தான் கன்ஃபார்ம் அப்படின்னா அந்த கம்பெனியோட பேரை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி கம்பெனியை வந்து விஷுவலைஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போது உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு அமேசானில் நான் வந்து ப்ரோக்ராமராக வேலைக்கு போகணும் ஆசைப்பட்றேன்னா, இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் டே அமேசான். ஸோ கண்ண முடின்னு விஷுவலைஸ் பண்ணி இப்போ அமேசான் கம்பெனிக்குள்ளே நான் போகிறேன். ஃபஸ்ட் டே எனக்கு எப்படி இருக்கும், நான் அப்படியே அந்த உள்ளே போய் ரிசப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு என்னை வந்து ஆன்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே உட்கார வச்சு கம்பெனி எப்படி வேலை பார்க்கும், கம்பெனியோட பெனிஃபிட்ஸில் என்னன்னு நமக்கு சொல்கிறது நான் என் காதால் கேட்குறேன். அதை நான் உணர்றேன். என் கூட வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அன்றைக்கி புதுசாக ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ எல்லா கூட நான் பேசி ரொம்ப சகஜமாக பழகிட்டு இருக்கேன். அப்புறம் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக என்னை கூட்டிகிட்டு போய் அந்த பர்டிகுலர் அந்த ப்ரோக்ராமிங்க்கான அந்த டிபார்ட்மெண்ட்டில் விடுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் என்கிட்ட கை கொடுத்து பேசுகிறாரு. எல்லாரும் என்னை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நான் போய் அந்த சீட்டில் உட்காடுறேன். அந்த உட்கார்ற ஃபீல் நான் தரணும். அந்த குஷன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி செக்டர் வேலை பார்க்க தெரியும். அந்த சீட்டில் உட்காரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு கேபின் இருக்கும். அந்த கேபினை தொட்டு பார்ப்பேன். புது லேப்டாப் கொடுப்பாங்க, ஒர்க் பண்ண அந்த லேப்டாப்பை நான் தொட்டு பார்த்து அந்த லேப்டாப் ஆன் பண்ணி எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃபீலிங் நீங்கள் தரணும். அதாவது எனக்கு அந்த பொருள் கிடச்சிதுன்னா நான் எப்படி அதை வந்து அனுபவிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அதை நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாபை வந்து நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் சில பேர் எப்படி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு போவேன், அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்மெல் எப்படி இருக்கும், அந்த ஷூ பளபளன்னு இருக்கும், ஐடி கார்டு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன பொருள்கள்லாம் நம்ம ஜாபுக்கு சப்போர்ட் ஆகுமோ அது எல்லாமே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம யூனிவர்சிட்டிகிட்ட சொல்லணும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப விருப்பமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் இதில் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுவோம். என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு அமேசான் ஒரு கம்பெனி வேலைக்கு போகணும் ஆசைப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கு அமேசான் கிடைக்காம வேற ஒரு கம்பெனியில் அதே ஃபீல்டில் வேலை கிடைச்சிருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு போல், இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸே சும்மா பொய், இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. ஏன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்கன்னா, நான் இந்த ஹெட்டாக நான் போகணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஹெட்டாக போக முடியாதுல்ல. அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் உங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வேலை பண்ணிவிட்டு அந்த கம்பெனிலேருந்து அப்படியே நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து இந்த கம்பெனி நீங்கள் நினச்ச ட்ரீம் கம்பெனிக்கு வந்துடுவீங்க. நிறைய பேர் ஏன் வந்து ட்ரீம் கம்பெனி வர முடியலன்னா இதான். ஏன்னா அந்த தாட்ஸ்லேயே உட்காந்துருவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். அவ்வளோதான், இப்போ நம்ம லைஃப் அவ்வளோதான், சும்மா இந்த சின்ன கம்பெனியில் ஓட்டி நம்ம லைஃப் ஓட்டிடுவோம் அப்படின்னு நம்ம விட்டுருவாங்க. ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங். நீங்கள் என்ன கம்பெனியில் இருக்கீங்க அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ட்ரீம் ஜாப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 100% ஷுவர். யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூனிவர்ஸை நீங்கள் நம்புறீங்கன்றதான் முக்கியம். அதே மாதிரி எப்போ கிடைக்கும் ட்ரீம் ஜாப் எப்போ கிடைக்கும்ன்றது நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்களா விட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த வேலை என்ன பார்த்துட்டு போயிடும். அதே உட்காந்து இந்த மாதம் கிடைக்குமா அடுத்த மாதம் கிடைக்குமா அப்படின்றது பேச்சே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரீம் ஜாப் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.